ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது பொது தமிழில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படிங்கிற தலைப்பில் நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்குற சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ தாயுமானவருக்கு கீழே நமக்கு டிஎன்பிசியில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை பார்க்கலாம். மொத்தம் ஒரு 9 கொஸ்டின் இருக்குது. கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. தாயுமானவர் பிறந்த ஊர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள பழவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க. இவர் காலம் 18ஆம் நூற்றாண்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல். திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சேதுபதியிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தாயுமானவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம், அது கரெக்டு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடில் பிறந்தார். திருமறைக்காடுங்க வந்து பழவேற்காடுன்னு கொடுத்துருக்காங்க, அது தப்பு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு. திருமறைக்காடு அப்படிங்கிறது இப்போ வந்து வேதாரண்யம் சொல்லுவோம்ல, அந்த இடம் தான். காலம் 18ஆம் நூற்றாண்டு, கரெக்டு. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு என்பது இவர் எழுதிய நூல், இதுவும் கரெக்டு. திருச்சியினை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றினார். இதில் வந்து விஜய ரகுநாத சேதுபதினு கொடுத்துருக்காங்க. விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலராக பணியாற்றியவர். அப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானவற்றை தேர்வு செய்க. இதில் எதெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா, இதில் வந்து ஊர் வந்து தப்பாக இருக்குதுல்ல, திருமறைக்காடுக்கு பதிலாக பழவேற்காடு, அப்போ தப்பு. அப்போ 2 கரெக்டு, 3 கரெக்டு. 2 மற்றும் 3 வந்து கரெக்டு. அப்போ ஆன்சர் பி. தாயுமானவர் ஆற்றிய பணி. அரசு கணக்கர் நம்ம பார்த்தோம்ல, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கருவூல அலுவலர். கருவூல அலுவலர்னால் அவர் வந்து ஒரு அரசு கணக்கர். தாயுமானவர் ஆற்றிய பணி அரசு கணக்கர். தாயுமானவர் பிறந்த ஊர் என்ன ஊர்? திருமறைக்காடு. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடு, இப்போ வந்து வேதாரண்யம். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் எது அப்படின்னா தாயுமானவர் பாடல்கள் திரட்டு. தமிழ் மொழியின் உபநிடதம் என்று சிறப்பிக்கப்படும் நூல் தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு. தாயுமானவரின் நினைவு இல்லம் எங்கு உள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். தாயுமானவரின் நினைவு இல்லம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம். தாயுமானவரின் மனைவி பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க, மட்டுவார் குழலி. தாயுமானவரின் மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி. அவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா கேடிலியப்பர், கெசவல்லி அம்மையார். அவங்க அம்மா அப்பா பேர் என்ன அப்படின்னா கேடிலியப்பர், கெசவல்லி அம்மையார். அவருடைய மனைவி பெயர் வந்து மட்டுவார் குழலி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் பொருத்தமற்றதை தேர்வு செய்க. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆன்சர் தப்பு. இதெல்லாம் சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது தாயுமானவர் பாடல்கள், இதுவும் கரெக்டு. பராபர கணிகள் தாயுமானவரால் இயற்றப்பட்டது, இதுவும் கரெக்டு. ஆன்மநேய ஒருமைப்பாட்டை வள்ளலாரிடமிருந்து கற்றறிந்தவர் தாயுமானவர் கொடுத்துருக்குது, பொருத்தமற்றது. நமக்கு என்ன பொருத்தமற்றதுன்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால் ஆன்சர் வந்து சி. தாயுமானவரின் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். தாயுமானவர் பிறந்த ஊர் என்ன அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமறைக்காடில் பிறந்தார். அவருடைய நினைவு இல்லம் இருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரத்தில் இருக்குது. அன்பருக்கு பணி செய்வதை உண்மை தொண்டு என்று கூறியவர் யார்? தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதை உண்மை தொண்டு என்று கூறியவர் தாயுமானவர்.